இது விசுவலைசேஷன். இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஸ்லைசர் இங்க இருக்கு. ஸ்லைசர் இதுதான் வந்து ஸ்லைசர். ஸ்லைசர் கொண்டு வந்து காமிச்சாச்சு. இங்க வந்து இப்போ ஃபீல்டு என்ன ஃபீல்டு வந்து நம்ம ஸ்லைசரா வேணும் அப்படின்றத நம்ம வந்து எனக்கு வந்து இதெல்லாம் டேட்டா இல்ல இயர் இயர் வந்து எனக்கு ஆர்டர் டேட்ல இயர் வந்து எனக்கு வந்து ஸ்லைசரா காட்டணும் அப்படின்னு சொல்லி இங்க வந்து நம்ம காட்டியிருக்கோம். இப்போ வந்து இங்க பாத்தீங்கன்னா 2010 2017 வரைக்கும் உள்ள இதெல்லாம் காட்டுது. இங்க ஃபில்டர்ஸ் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து ஃபார்மேட் யுவர் விசுவல் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதுல வந்து ஸ்லைசர் செட்டிங் அப்படின்னு இருக்கும். வந்து வெர்டிகல் லிஸ்ட் இருக்கும், டைல் இருக்கும். நம்ம என்ன வேணுமோ என்ன நம்ம ஸ்டைல் வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து டைலே ஓகே தான். ஃபாண்ட் வந்து ஒரு 8 வச்சுக்கோங்க. ஃபாண்ட் வந்து ஒரு 8. இப்போ நம்ம அடுத்து எடுக்க போறது டேபிள். தனியா ஒரு டேபிள் ஒன்று எடுக்கணும். தனியா ஒரு டேபிள் எடுத்து இந்த டேபிள்னா என்ன அப்படின்றத நம்ம செக் பண்ண போறோம். இந்த டேபிள்ல வந்து நமக்கு இயர்ஸும் அதோட ப்ராஃபிட்டும் வேணும். இப்போ வந்து இதுல பாத்தீங்கன்னா டோட்டல் ப்ராஃபிட்ஸ் வரும். இப்போ வந்து 2000 இதெல்லாம் கொடுத்ததுனால இது வந்து காமிச்சிட்டு இப்போ வந்து மொத்த டேட்டும் கொண்டு வந்து காட்டிடுச்சு. மேட்ரிக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கேயே நமக்கு தேவையான இயர் ரெண்டு தேசியால இருக்க இயர் ரெண்டு ப்ராஃபிட் வந்து நம்ம செக் பண்ண போறோம்னா ஜஸ்ட் இங்க என்ன சார் டேபிளும் வந்து மேட்ரிக்ஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு அப்புறம் இது அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்போ வந்து நம்ம டேபிள்ல என்ன பண்ண போறோம்னா டேபிள்ல ஜஸ்ட் வந்து மந்த்தை வந்து கொண்டு வர போறோம். மந்த்தை கொண்டு வந்துட்டோம்னா இது வந்து 2010 ஜனவரி, 2010 பிப்ரவரி, 2010 மார்ச் அப்படின்னு சொல்லி நமக்கு டேபிள் வியூல வந்து அது ஒரு அதாவது அந்த டேபிள் வந்து லென்த்தா மாறிடுச்சு. டோட்டல் லென்த்தா வந்து நமக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்படி எனக்கு இந்த மாதிரி எனக்கு பார்க்க விருப்பம் இல்லை. இப்போ வந்து இதுல பாத்தீங்கன்னா இதுல மந்த் வைஸ் கொடுத்தோம்னா இப்போ வந்து இங்க டேபிளுக்கு வந்து உங்களுக்கு நார்மலா இந்த மாதிரி உங்களுக்கு விசுவலைசேஷன் காட்டும். ஆனா நமக்கு வந்து இந்த மேட்ரிக்ஸ்ல வந்து இப்போ இங்க ஒரு பிளஸ் சிம்பிள் காட்டா. இந்த பிளஸ் சிம்பிளை நீங்க டிக் பண்ணும்போது மேல வந்து ஆரோ மார்க் இதெல்லாம் காட்டும். அந்த ஆரோ மார்க் எல்லாம் விட்டுருங்க. பிளஸ் சிம்பிள்ல 2011 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 11 மட்டும் காட்டும். நமக்கு எது தேவையோ அதை மட்டும் ஷார்ட் அவுட் பண்ணி இந்த ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு இது கிடைக்கும். இங்க அப்படி உங்களுக்கு கிடைக்காது. டோட்டலா எல்லா ரெக்கார்டும் வந்து எடுத்துட்டு வந்து காட்டும். மொத்த ரெக்கார்டு 2010 2011 இது நமக்கு எந்த இதுல வந்து நம்ம பிளஸ் பண்றோமோ அந்த டேட்டா மட்டும் தான் எடுத்து வந்து காட்டும். அதனால இது நமக்கு தேவையில்லை. இந்த ஃபியூச்சர் வந்து இந்த ஃபியூச்சர் நமக்கு தேவையில்லை. இந்த ஃபியூச்சர் மட்டும் நம்ம வச்சுக்க போறோம். இந்த ஃபியூச்சர் இந்த பர்டிகுலர் ஃபீச்சரை மட்டும் நம்ம வச்சுக்க போறோம். இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் அதுக்குள்ள இருக்கிற ரெக்கார்ட் மட்டும் எடுத்து காட்டும். ஒவ்வொன்றுக்குள்ள இருக்குது. இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கனால நம்ம வந்து மேட்ரிக்ஸுக்கும் டேபிளுக்கும் உள்ள சேஞ்சஸ் வந்து இதுதான். இப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம்னா ஒரு கார்டு ஒன்று கிரியேட் பண்ண போறோம். கார்டு ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இங்க வந்து டோட்டல் ப்ராஃபிட் மட்டும் எனக்கு வேணும் 5000 வந்து ஃபார்மட் பண்ணிட்டு லேபிள் வந்து ஆஃப் பண்ணிட்டு இங்க ஜெனரல்ல போய் இங்க டைட்டில் ஆன் பண்ணி டைட்டில் வந்து டோட்டல் ப்ராஃபிட் இல்ல ஜஸ்ட் ப்ராஃபிட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு பெண்டிங் 2 கொடுத்துட்டு ஃபாண்ட் நமக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ கொடுத்துட்டு போல்டு வேணுமா போல்டு கொடுத்துட்டு கலர் வேணுமா கலர் ஆட் பண்ணிக்கலாம்.
பேக்ரவுண்ட் கலர் வேணும்னா பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். சென்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதாவது நமக்கு இங்க லேபிள்ன்றது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கொடுத்துருவாங்க. அந்த லேபிளை நம்ம ஆஃப் பண்ணிட்டு நமக்கு டைட்டில் வேணும்னா அந்த ஃபார்மட் டூல வந்து ஜென்ரல்ல வந்து டைட்டில் ஆன் பண்ணிட்டு நம்ம டைட்டில் வேணும்னா என்ன வேணுமோ அந்த டைட்டில் வந்து நம்ம கிரியேட் பண்ணி இங்க கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் அவ்வளவுதான். ஜஸ்ட் இதுவே நம்ம வந்து காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிட்டு வச்சுட்டு மேல கொண்டு போயிட்டு இதுலயே வந்து எனக்கு ப்ராஃபிட் ஓகே, எனக்கு வந்து மொத்தம் எத்தனை டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னா இது கிளிக்ல இருக்கு. சம் ஆஃப் ப்ராஃபிட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க கண்ட்ரின்ற ஃபீல்ட கிளிக் பண்ணி கொண்டு வந்து நீங்க காட்டணும். இது எப்படி இதை எடுத்துக்கோம்னா அதுல இருக்கிற கண்ட்ரியோட நான் காப்பி பண்ணி இங்க கொண்டு வந்துட்டு ஜஸ்ட் வந்து இங்க வந்து இந்த ப்ராஃபிட்டவே நான் காப்பி பண்ணி இங்க கொண்டு வந்துட்டு ஜஸ்ட் வந்து இங்க வந்து எனக்கு ப்ராஃபிட் தேவையில்லை, எவ்வளவு டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னு தேவைன்றதுக்காக நம்ம ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் கண்ட்ரியை வந்து கொண்டு வந்து இங்க வந்து சேர்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் கண்ட்ரி, அதாவது அந்த அந்த டேபிள்ல இருக்க கண்ட்ரியெல்லாம் வந்து அதை அலைன் பண்ணி அதுல இருக்க அசெண்டிங் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் பில இருக்க பங்களாதேஷ்ன்ற அந்த ஃபர்ஸ்ட் கண்ட்ரியை மட்டும் எடுத்து வந்து காமிக்குது. பட் நமக்கு தேவைன்றது அது கிடையாது. நமக்கு என்ன தேவை, அதோட கவுண்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் தான் நமக்கு தேவை. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ப்ராஃபிட் வேல்யூ பார்த்தாச்சு. ப்ராஃபிட் இந்த ப்ராஃபிட்டை இங்க காப்பி பேஸ்ட் பண்ணிருக்கோம். இந்த காப்பி பேஸ்ட் பண்ண இடத்துல இந்த டைட்டில் மட்டும் சேஞ்ச் பண்றோம். அதுக்கு என்ன பண்றோம்னா இங்க இருக்க ஃபார்மட் டூலுக்கு போறோம். ஃபார்மட் விசுவல்ன்ற டூலுக்கு போயிட்டு இங்க ஜென்ரல்ல கிளிக் பண்ணி டைட்டில் ஆன்ல போய் டைட்டில் வந்து டிரான்சாக்ஷன் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சேஞ்ச் பண்ணிட்டோமா இப்போ இங்க இருக்கிறது வந்து உங்களுக்கு இங்க ப்ராஃபிட்ல பாத்தீங்கன்னா பில்லியன் இருக்கு. எனக்கு பில்லியன் வேணாம், இங்க ரெண்டுமே ப்ராஃபிட் வேல்யூ சேமா தான் இருக்கு. ஆனா இங்க வந்து டெசிமல்ல காட்டுது, ஏன் வந்து இங்க வந்து நமக்கு வந்து பில்லியன்ல காட்டுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இங்க போய் இங்க ஃபார்மேட்ல போய் இங்க வந்து காலட் வேல்யூல போய் இங்க டிஸ்பிளே யூனிட்ஸ் வந்து நன்ல கொடுத்தோம்னா இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன டெசிமல் பாயிண்ட்ஸ் இருந்துச்சோ அந்த பாயிண்ட்ஸ் வந்து இங்கேயும் கொண்டு வந்து காமிக்கும். இது பார்க்க நல்லா இல்ல அப்படின்றதுக்காக ஒரு பார்த்தோன்னே கஸ்டமைஸ்டா அது யூசர் ஃப்ரெண்ட்லியா இல்லைன்றதுக்காக இது நல்லா இல்ல பார்க்க அப்படின்ட்டு நம்ம ஆட்டோவே வந்து இங்க நம்ம வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். அதே இது நம்ம இங்க பார்க்கும்போது 14.4K அப்படின்றது ஒரு கஸ்டமைஸ்டா தெரியாது. இங்க நம்ம வந்து இப்படி காமிச்சுக்கலாம்னா இங்க அதே மாதிரி கிளிக் பண்ணிட்டு காலட் வேல்யூல போய் ஆட்டோக்கு பதில் நன்னு கொடுத்துக்கலாம். நன்னு கொடுத்துட்டோம்னா மொத்தம் எத்தனை அந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த எக்ஸலுடைய மொத்த டேட்டா எவ்வளோன்னு சொல்லி ஷிஃப்ட் டவுன் ஆகி கீழே வந்து பார்த்தோம் 14,456 இருந்துச்சு. அந்த டோட்டல் வந்து இங்க வந்து கொண்டு வந்து காமிச்சிருச்சு. இப்படிதான் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் எவ்வளவு நடந்திருக்கு அதுக்கேற்ற ப்ராஃபிட் இப்படிதான் செக் பண்ணிக்கிறது. 2015 சொன்னோம்னா அந்த 15 டேட்டா இங்க மாறிடும். அந்த 15 அந்த 15 டிரான்சாக்ஷனும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இங்க நமக்கு ஸ்லோவா இருக்கனால நம்மளோட ஸ்லோவா இருக்கலாம், கொஞ்சம் ஸ்லோவா கட்டுது. அதே மாதிரி ப்ராஃபிட் வந்து 2014 எவ்வளோ 13 எவ்வளோ அதுக்காக தான் இந்த ஸ்லைசர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே இந்த ஸ்லைசரை பற்றி நம்மளால வந்து ஒரு யூகமா இந்த ஸ்லைசர் எதுக்கு என்ன பர்பஸ்க்காக போட்டோன்றதை சொல்ல முடியல. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ஸ்லைசர் வந்து எதுக்காக கொண்டு வந்திருக்கோம். ஒவ்வொரு ஸ்லைஸா கட் பண்ணி நம்ம பாத்துக்கலாம். அதுதான் மீனிங் தான் ஸ்லைசர். இது வந்து கார்டு மீனிங், ஒரு கார்டு மாதிரி இருக்கா, மேல ஒரு போர்ஷன் கீழே ஒரு போர்ஷன் கார்டு மாதிரி இருக்கும். மேட்ரிக்ஸ் ஒரு என்னென்ன டேட்டா வந்து நமக்கு தேவை அது டோட்டலி ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி ஒரு டேபிள் ஃபார்மேட் மாதிரி. அது டேபிள் ஃபார்மேட்லயே மேட்ரிக்ஸ்னா ஒரு ட்ரில் டவுன் மாதிரி போயிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து விசுவலைசேஷனுக்கு ஈஸியா இருக்கும், அதுக்காக கொடுத்தது. இப்போ ஜஸ்ட் வந்து நம்ம இப்போ ஆல் ரெக்கார்டே வச்சுக்கோம். என்னன்னா இப்போ எப்படி இதுல இருந்து இப்போ இதை கிளிக் பண்ணிட்டோம்னா திரும்ப எப்படி ஃபுல் வியூ எப்படி பாக்குறது ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அது வந்து இப்போ வந்து சார்ட் அவுட் ஆயிருக்கு. அது என்னன்னா நம்ம 2012 அது கொடுத்துருந்து அதோட நமக்கு சாஃப்ட் ஆகி காமிச்சிச்சுன்னா இதுல இருந்து எப்படி திரும்ப ஃபுல் ஆஃப் ரிசல்ட் பார்க்கணும்னா திரும்ப 2012 நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா ஃபுல் ஆஃப் ரிசல்ட் வந்து நமக்கு காமிக்க ஆரம்பிச்சிருது. இதை தான் நான் வந்து ஒரு நேரம் தேடிட்டு இருந்தேன். இப்போ ஜஸ்ட் ஒரு நார்மலா வந்து எந்த ஃபங்க்ஷனும் எந்த இதுவும் பண்ணாம ஒரு நார்மலா ஒரு ரிப்போர்ட் போடுறது எப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் இதெல்லாம் செக் பண்ணுவோம். இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.